மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மும்பையில் அரசியல் தலைவர்கள், திரைத்துறையினர், விளையாட்டு வீரர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் மகா விகாஸ் அகாடி கூட்டணியின் கீழ் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சிவசேனா, சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து போட்டியிடுகின்றன. மகாயுதி கூட்டணியின் கீழ் பாஜக, ஷிண்டே சிவசேனா, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் களம் காண்கின்றன. மொத்தமுள்ள 288 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் நிலையில் இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். துணை முதலமைச்சரும் பாராமதி வேட்பாளருமான அஜித் பவார் காலையிலேயே ஜனநாயக கடமையாற்றினார். அதே தொகுதியில் அஜித் பவார் சகோதரின் மகன் யுகேந்திர பவார் சரத்பவார் கட்சி சார்பில் போட்டியிடுவதால் அத்தொகுதி கவனம் பெற்றுள்ளது. சரத்பவார் அங்கு தன்னுடைய வாக்கை பதிவு செய்தார். சுப்ரியா சுலே காலையிலேயே பாரமதி தொகுதியில் தன்னுடைய குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். இதனிடையே மும்பையில் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார். I've been ECI icon for a while now, and the message that I've been giving is do turn up and vote. It's our responsibility, and I hope people will take that effort and come and vote. I urge everyone to come and vote. தானே பகுதியில் அம்மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி மற்றும் துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் ஆகியோர் நாக்பூரிலும், ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் மும்பையிலும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். வாக்களித்த பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி, மக்கள் அனைவரும் வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். और इसलिए महाराष्ट्र के विकास के लिए और यहाँ के गांव, गरीब मजदूर, किसान के कल्याण के लिए अच्छी सरकार और अच्छा नेतृत्व यही महाराष्ट्र के भविष्य को बदल सकता है। आज हमारा चुनाव यानी लोकतंत्र का उत्सव है और मुझे सभी जनता से अपील करनी है कि वो किसी भी हालत में वोटिंग करे और अपना जो अधिकार है, एक प्रकार से मूलभूत अधिकार है, उसका वहन करे और निश्चित रूप से लोकतंत्र को ராஜ்பவனில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வாக்களித்தார். நாக்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் RSS தலைவர் மோகன் பகவத் தன்னுடைய வாக்கை செலுத்தினார். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் மும்பையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். இதேபோல மும்பையில் திரைப்பட இயக்குநர்கள் கபீர் கான், ஜோயா அக்தர், ஃபரான் அக்தர், நடிகை கௌதமி கபூர், ரித்திஷ் தேஷ்முக், ஜெனிலியா தம்பதி, நடிகர்கள் ஜான் ஆப்ரஹாம், சோனு சூட், அக்ஷய் குமார் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் வாக்களித்தனர். बढ़िया बात है, इंतजाम बहुत अच्छा किया हुआ है, बहुत अच्छा इंतजाम किया हुआ है। मैं देख रहा था कि सीनियर सिटीजन के लिए बहुत अच्छा इंतजाम किया हुआ है, बहुत सफाई रखी हुई है एंड बस आज यही है कि सब लोग आए, वोट करें, दैट इज द मोस्ट इम्पोर्टेंट। नहीं, मैंने तो अपील किया, आज का दिन जो है इम्पोर्टेंट दिन है, आप प्लीज़ जाके वोट कीजिए, ये आपका राइट है और यू कैन मेक अ बिग डिफरेंस। மும்பையில் உள்ள வாக்குச்சாவடியில் மராட்டிய முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே மனைவி மற்றும் மகன் ஆதித்யா தாக்கரேவுடன் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தார். இதேபோல பாலிவுட் நடிகர்கள் சுனில் ஷெட்டி, நிகிதா தத்தா, திரைப்பட இயக்குநர் சுபாஷ் கை ஆகியோரும் வாக்களித்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினர். இதனிடையே ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலுக்கான கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் போட்டியிடும் பர்ஹைத் உள்ளிட்ட 38 தொகுதிகளில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.